அரங்கநாத சுவாமி தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்களை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ஸ்ரீரங்கம் உபகிளை சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வரவேற்கிறார். தலைமை செயலகத்தில் அதிகாரிகளோட முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்ட காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசினுடைய தற்போதைய நிதிநிலை குறித்தும் நிதித்துறையினுடைய செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருந்த அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். ஏற்கனவே தமிழகத்தினுடைய நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்னு முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போதைய இந்த ஆலோசனை கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது? தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில துறை ரீதியிலாக ஆலோசனைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுல முதற்கட்டமாக நகராட்சி நிர்வாகத்துறை ரீதியிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில இன்று காலை தொடங்கி நிதிநிலை தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிதிநிலை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தமிழ்நாடு அரசுடைய தலைமை செயலாளர் சாய்குமார், நிதித்துறை செயலாளர், நிதித்துறை உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து காலையில ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த வெள்ளை அறிக்கை தயாரிப்பது, தமிழ்நாடு அரசுடைய வருவாயை எப்படி பெருக்குவது, திட்டங்கள்ல எப்படி செயல்படுத்துவது, அதற்கான நிதி பங்கீடு, வரவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உயர் அதிகாரிகளுடன் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை ஈடுபட்டு வருகிறார். காலை தொடங்கி இந்த கூட்டம் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடங்கி மாலை வரையில தொடர இருப்பதாக தமிழக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. இன்று மாலை வரையில இந்த கூட்டம் செல்ல இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வரக்கூடிய வாரத்துல அடுத்தடுத்த வாரங்கள்ல தமிழகத்துல போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மதுபான கடைகள் விற்பனை முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து விரைவில் மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ளவும் திட்டமிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்கள்ல கவனம் செலுத்தி வரக்கூடிய நிலையில சிறப்பு அதிரடி திட்டம், போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள போதைப் பொருள் தடுப்பு படை உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தினசரி செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். அந்த வகையில விரைவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் விரிவாக கேட்டறிவார் எனவும் கூறப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றங்களை தடுக்க அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்வது, குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருக்கிறது. அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் விரிவாக கேட்டறிந்து பல்வேறு அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் வழங்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றது முதலே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சட்டம் ஒழுங்கு குறித்தெல்லாம் கூட போலீஸ் அதிகாரிகளோட ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் தற்போது மாநில அரசினுடைய நிதிநிலை குறித்து இன்றைய நாள் காலையிலிருந்தே நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோட தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனையை நடத்தி வருகிறார். தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அந்த ஆலோசனை காட்சிகள் தான். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒதுக்க வேண்டிய நிதி குறித்தும், துறை வாரியாக செயல்படுத்த வரக்கூடிய திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதி குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டு வந்ததாலாம் தகவல். ஏற்கனவே இந்த தமிழகத்தினுடைய நிதி நிலைமை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்னு முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மதுபான கடைகளில் விற்பனை முறைப்படுத்துதல் உள்ளிட்டது குறித்து கூட விரைவில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளோட தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் மணிகண்டன் தகவல் வழங்க நாம் கேட்டோம். இன்றைய நாளில் காலையிலிருந்தே தமிழகத்தினுடைய நிதிநிலை தொடர்பாக தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோட முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரங்கநாத சுவாமி தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்களை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ஸ்ரீரங்கம் உபகிளை சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வரவேற்கிறார்.